தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம எதை பற்றி பேச போறோம் அப்படின்னா, இந்த சீப்பு செந்தில் என்ற நபர் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய, தன்னை பத்திரிகையாளன் என்று சொல்லிக் கொண்டு திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய சீப்பு செந்தில் இந்த ஆள் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, பாஜகவினர் மீது ரவுடிகளை விட்டு தாக்குதல் நடத்தியிருக்கான். கொடூரமான தாக்குதலை செஞ்சிருக்கான். ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில, விவாத நிகழ்ச்சியில இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இந்த பிரச்சனை எப்படி நடந்தது, இதன் பின்னணி என்ன, எதனால் நடந்தது அப்படிங்கறத இந்த பதிவு முழுக்க தெளிவா பேச போறோம். இந்த சீப்பு செந்தில் இந்த விவாத நிகழ்ச்சிக்கு வந்திருக்கான். அதே விவாத நிகழ்ச்சிக்கு பாஜகவினுடைய எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் வந்திருக்காரு, எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் வந்திருக்காரு, எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் வருவாங்க. இப்படி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது திமுகவிற்கு எதிராக கருத்துக்களை பிஜேபியினர் முன்வைப்பாங்க, ஆதாரத்தோட முன்வைப்பாங்க. திமுக என்னென்ன பொய் பித்தலாட்டெல்லாம் பண்ணுச்சு அப்படின்லாம் பேசுவாங்க. இதற்கு சரியான கருத்தோட தானே முடிக்கணும். ஒருத்தவங்க வாயால கருத்து சொல்றாங்க அப்படின்னா அதற்கு சரியான எதிர்கருத்தை ஆதாரத்தோட இவங்க திமுக தரப்பு சொல்லணும். ஆனா செந்தில் வேளால அப்படி சொல்ல முடியல. இந்த சீப்பு செந்திலால ஆதாரத்தோடு பாஜகவிற்கு சரியான பதிலடியை கொடுக்க முடியல. இதனால அரங்கத்தில் இருக்கவங்க சிரிக்கத்தானே செய்வாங்க. உனக்கு சரியா பேச தெரியல, ஆதாரத்தோட எடுத்து சொல்ல தெரியல அப்படின்னா அப்ப உன்னுடைய கட்சி, உன்னுடைய கொள்கை எல்லாமே பொய் பித்தலாட்டம் தானே. அப்ப இந்த சீப்பு செந்திலுக்கு என்ன ஆயிடுச்சு, பிஜேபியினர் மீது கடுமையான கோபம். ஏன்னா இவங்க ஆதாரத்தோட எல்லாம் பேசுறாங்க, இந்த ஆளால பேச முடியல. இந்த கோபத்தை வச்சு மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, சேகர் பாபுக்கு தகவல் கொடுத்து அரங்கத்துல இருந்து பாதிலே வெளியில போயிட்டாப்ல. சரியான பதிலடி கொடுக்க முடியல, பேச முடியல உன்னால. உடனே அரங்கத்துல இருந்து இந்த ஆளு வெளியே போயிட்டு சேகர் பாபுக்கு போன் பண்ணி சொல்லி ரவுடிகளை வர வச்சு பாஜகவினர் மீது, அரங்கத்தில் இருந்த பாஜகவினர் மீதும் பாஜகவினுடைய இளைஞர் அணி மாநில தலைவர் எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் மீதும் ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ரவுடிகள் அங்க வர வச்சு காவல்துறை உதவியோட தாக்குதல் நடத்திருக்காங்க. காவல்துறை தடுக்கல. அதாவது காவல்துறையிட்ட என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னா, நீங்க வெளியில போங்க, நாங்க லைட் ஆஃப் பண்ணிடுறோம், நாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு அடிக்கிறோம் அப்படின்னு காவல்துறையிட்ட சொல்லிட்டு காவல்துறையை வெளியில அனுப்பிச்சிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அடிச்சிருக்கானுங்க. இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் அங்க நடந்திருக்கு. காவல்துறை என்ன பண்ணுது? இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இது இன்னைக்கு நேத்து இவங்க இந்த மாதிரி செய்யலங்க. காலமாக திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய பொய் பித்தலாட்டங்கள், ஃப்ராடுத்தனம், இதையெல்லாம் ஒருத்தவங்க மக்கள் முன்னாடி எடுத்து பேசுறாங்க அப்படின்னா அதற்கு சரியான எதிர்கருத்தை ஆதாரத்தோட இவங்களால பேச முடியுது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ரவுடிகளை விட்டு அடிக்கிறது, ஆளை போட்டு தள்ளுறது, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பையன் கலைஞரை எதிர்த்து பேசினான்னு அவனுக்கு என்ன நிலைமை ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக இவர்களை எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள், அவங்கள திமுக என்ன பண்ணுதுங்கிறதும் நமக்கு தெரியும். ட்விட்டர்ல போஸ்ட் போடுறவன், பேஸ்புக்ல போஸ்ட் போடுறவன், யூடியூப்ல பேசுறவன், இப்படி எல்லாரையும் வளைச்சு பிடிப்பாங்க திமுகவினர். அவங்க பேசக்கூடிய கருத்துக்கு ஆதாரத்தோட இவங்களால பதில் சொல்ல முடியாது. அப்படி பதில் சொல்ல முடியாததுனால இவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுறவங்கள முடக்குவாங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருந்தா தானே பேசுவாங்க. இப்போ இதே மாதிரி பல முறை இந்த மாதிரி ரவுடிகளை விட்டு எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா பிஜேபியினர் மீது ஒரு தாக்குதலை இவங்க நடத்தி இருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீப்பு செந்திலுக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இந்த சீப்பு செந்திலுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்ததுன்னா, பின்னணியில திமுக இருக்கு, நம்ம தானே ஆளுங்கட்சியில இருக்கோம் அப்படின்னு இந்த ஆள் இப்படி பண்ணிருக்கான். சேகர் பாபுட்ட சொல்லிதான் ரவுடிகளை வர வச்சிருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த சேகர் பாபு அவர்கள் இவர் உண்மையிலேயே அமைச்சர் தானா அல்லது இவர் ஒரு ரவுடியா? அவர் ரவுடி, பிறந்ததுல இருந்தே அவர் ரவுடிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அமைச்சராயும் அதை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த சீப்பு செந்தில் தேவையில்லாம பிஜேபியினரை சீண்டிட்டான். இதுக்கப்புறம் இந்த சீப்பு செந்தில் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் பிஜேபி காரங்க இந்த ஆளை கடுமையா அது எதிர்கருத்து தெரிவிச்சாலும் சரி, இல்ல பிஜேபி காரன்ட்ட எங்கேயாவது உதவாங்கினாலும் சரி, இந்த ஆள் நிச்சயமா பிஜேபி காரன்ட்ட எங்கேயோ போய் உதவாங்க போறான். தேவையில்லாத வேலை இது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு விவாத நிகழ்ச்சினா அது விவாதம், கருத்து, பேச்சோட நிப்பாட்டிக்கணும். அதை விட்டுட்டு ஆள் வச்சு ரவுடிகளை வச்சு அடிக்கிறது, இந்த இடத்துல ஒரு கலவரத்தை உண்டு பண்றது, நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம், நாங்க அதிகாரத்துல இருக்கோம், போலீஸ் எங்க கையில இருக்கு, அரசு அதிகாரிகள் எங்க கையில இருக்காங்க, எங்களை மீறி என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற அந்த திமிரு தெனாவட்டுல தானே இந்த ஆள் இப்படி பண்றான். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில மாணவிகள்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு ஞானசேகரனுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? திமுக ஆட்சியில இருக்கு, நம்ம கட்சியில ஆட்சியில இருக்கு, அந்த தைரியம் தானே. போதை மருந்து கடத்துறவனுக்கு எங்கிருந்து தைரியம் வருகிறது? இப்ப அரெஸ்ட் ஆனவங்களுக்கு
திமுக ஆட்சியில் இருக்கு, நம்ம கட்சி ஆட்சியில் இருக்கு, ஜாஃபர் சாதிக். சரிங்களா? இந்த மாதிரி திமுக கட்சிக்காரன் இவ்வளவு தைரியமா தப்பு பண்றான், ரவுடிசம் பண்றான், போதை மருந்து கடத்துறான், பொண்ணுங்க மேல கை வைக்கிறான், இவ்வளவும் திமுக காரன் எப்படி செய்யறான் அப்படின்னா, திமுக ஆட்சியில இருக்கு, நம்ம தலைவர் தானே சிஎம், நம்மளை யார் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற அந்த அசட்டு தைரியம், அந்த திமிர், இதுதான் திமுக தப்பு செய்ய தூண்டுது. அப்ப முதலமைச்சர் சரியாக இல்ல, சட்டம் ஒழுங்கு இங்க சரியா இல்ல. சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்து முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து காவல்துறை மூலமாக பல குற்றங்களை தடுத்து சரியா இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் குற்றங்கள் நடக்காது தமிழ்நாட்டுல. அதாவது பத்திரிகையாளன்னு பொய் சொல்லிக்கிட்டு இந்த ஆளு திமுக கட்சிக்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கான். நான் என்ன சொல்றேன், இப்ப எஸ்.சி. சூர்யா இருக்காரு, அவர் பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய உறுப்பினர், பாஜகவுல ஒரு பதவியில இருக்காரு, மாநில பொறுப்புல இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் எல்லாருமே பாஜக கட்சியினுடைய உறுப்பினரா இருக்காங்க. அவங்க பிஜேபிக்கு ஆதரவா பேசுறாங்க. ஆனா நீ திமுக உறுப்பினரா இருக்கியா? இந்த சீப்பு செந்தில பார்த்து கேட்கிறேன், நீ திமுக உறுப்பினரா இருக்கியா, இல்ல நீ திமுகவுல ஏதாவது ஒரு பதவியில இருக்கியா? நீ யாரு? நீ பத்திரிகையாளன்னு சொல்லிட்டு ஏன் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற? நீ திமுக காரன்னு சொல்லிட்டு நீ திமுகவுக்கு ஆதரவா எவ்வளவு வேணாலும் பேசு. நான் திமுக மெம்பரா இருக்கேன், நான் திமுக இந்த பதவியில இருக்கேன் அப்படின்னு திமுக கட்சியில போய் சேர்ந்துகிட்டு அதுக்கப்புறம் நீ ஊர் ஊரா மேடை போட்டு என்ன வேணாலும் பேசு. பத்திரிகையாளன்னு பொய் சொல்லிட்டு ஏன் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற? திமுக கட்சிக்காரங்களோட சேர்ந்துகிட்டு ஏன் ரவுடிசம் பண்ற? இந்த கேள்விக்கு சீப்பு செந்தில் இந்த ஆள் பதில் சொல்லுவானா? இந்த ஆளை இதற்கு முன்னால வேலை பார்த்த தொலைக்காட்சியில இருந்து வெளியில அனுப்புனாங்க, அந்த ஒரு கோவம் இந்த ஆளுக்கு உண்டு. சரிங்களா? இப்ப திமுகவோட சேர்ந்துகிட்டு இந்த மாதிரியான ரவுடிசம் நீ பண்ற, இன்னும் ஒரு 4 மாசம் நாளைக்கு ஆட்சி மாறுச்சுன்னா சீப்பு செந்திலோட நிலைமை என்ன? அததான் செந்திலுக்கு சொல்றோம். இப்ப அதிகாரம் உங்க கையில இருக்குன்னு நீங்க ஆட்டமா ஆடுறீங்க. எலெக்ஷன் வரப்போகுது, ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதிக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிடும். சரியா? இன்னும் 4 மாசத்துல திமுக ஆட்சியும் முடிஞ்சிடும். மே மாசம் 10ஆம் தேதியோடு திமுகவோட பதவிக்காலம் முடிவுக்கு வருது, ஸ்டாலினோட பதவிக்காலம் முடிவுக்கு வருது. இன்னும் 4 மாசத்துல ஆட்சி மாறிடும். அப்புறம் சீப்பு செந்தில் எங்க போய் ஒளிவாரு? நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் உங்களை விட மாட்டாங்க. இது தேவையில்லாத ஒரு வன்முறையை தூண்டும் செயல். பேச்சாதான் இருக்கணும் அப்படின்னு பலமுறை சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் நாகரிகம், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பேசுறோம். அந்த அரசியல் நாகரிகம் கருதி நம்ம பேச்சோட நிப்பாட்டிக்கணும், ரவுடிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது திமுக காரனுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவன் உண்மையெல்லாம் சொல்லிடுறானே மக்கள்கிட்ட, நம்ம பேரு கெட்டு போகுது, நம்மளால பதில் சொல்ல முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு கோபம், அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறது? உடனே ரவுடிகளை விட்டு அடிக்கிறது, மிரட்டுறது, குடும்பத்தை மிரட்டுறது, இப்படித்தான் திமுகவினர் செய்வாங்க. இப்ப சீப்பு செந்தில் செஞ்ச ஸ்டைல் தான் திமுகவினுடைய ஸ்டைல். இதை இவங்க காலங்காலமா இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ மக்களாகிய நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப சீப்பு செந்தில் செஞ்ச இந்த ரவுடிசம் எல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட்ல பிரதிபலிக்கும். இத சீப்பு செந்திலும் உணரணும், சேகர் பாபுவும் உணரணும், நம்ம ஸ்டாலின் ஐயாவும் உணரணும். நம்ம ஸ்டாலின் ஐயாவும் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம ஆட்சியில இருக்கோம், நம்ம பையன் தான் அடுத்த சிஎம், நம்மள மீறி என்ன நடக்க போகுது, காசு கொடுத்துட்டா அந்த ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்க, இளைஞர்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டோம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்லாம் இவர் நம்பிட்டு இருக்காரு. ஃப்ரீ பஸ் விட்டுட்டோம், புது பஸ் விடுறோம், நமக்கு ஓட்டு வந்துடும் இவர் கற்பனையில இருக்காரு. ஸ்டாலின் திமுகவினரும் கற்பனையில தான் இருக்காங்க. அது எதுவுமே நடக்க போறது இல்ல. மக்களோட மனநிலை வேற மாதிரி இருக்கு. டோட்டலா இன்னும் 4 மாசத்துல தமிழ்நாட்டோட அரசியல் மொத்தமா மாறப்போகுது. மாறினதுக்கு அப்புறம் சீப்பு செந்திலுக்கு பெரிய ஆப்பு இருக்கு. இந்த பதிவு இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.